ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்காக புதிய கதையோடு தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. நம்ம கதையை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுமா வேணாமான்னு தோன்றதுக்கே நம்ம கதையோடைய டைட்டில் அல்லது டாப்பிக்கை சுருக்கமாக பார்க்கலாம். கதையில் சுமார் 4 பேர் இருக்காங்க. நம்ம கதையில் யார் யாருன்னா ஒரு பையன், ஒரு பொண்ணு, அதாவது கணவன், மனைவி, மனைவியோட மாமனார், அதாவது பையனுடைய அம்மா, அப்பா, மனைவியோட மாமியார். சுமார் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் இந்த சுச்சுவேஷனில் மனைவிக்கு கணவர் சரியில்ல. டெய்லி நைட்டு தூங்குறாரு. ஆனா, நம்ம மாமியார் வெளியில போன காரணத்துக்காக, இத யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாம, யார்கிட்ட போய் புலம்புறதுன்னு தெரியாம, இந்த பொண்ணு அவங்க மாமனார்கிட்ட போய் பேச, அவங்க மாமனார் என்னென்னலாம் இவங்களுக்கு செஞ்சாரு, என்னென்ன செய்ய சொன்னாரு, என்னென்ன கேட்டாரு, அப்படின்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி, நம்ம கதையில சுமார் 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னோம். யார் யார்னா, பையன் இருக்கான். பையனோட அம்மா, அப்பா. ஃபர்ஸ்ட்டுலேருந்தே நான் வரேன். இந்த பையன் ஒரு கம்பெனியில வேலைக்கு போயிட்டுருக்கான். அதாவது ஐடி கம்பெனி. அங்கேயே அவனுக்கு நெறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்பது இருக்கு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிற காரணத்துக்காக இவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒத்தே வரமாட்டேங்கிறான். இவனுக்கு கல்யாணம் அந்த மாரியான எந்த விதத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லன்றது இந்த பையனோட அம்மா, அப்பாவுக்கு தெரிய வருது. சரி, இத அந்த பையனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலியமா பேசி தான் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, வேற வழியே இல்ல. நம்ம பையன நல்ல முறையில நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி குடுத்தாகணும். ஏன்னா, பையன் இவ்வளோ சம்பாரிக்கிறான். ஆனா, அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணா தான் நமக்கு ஒரு நிம்மதி வருன்ற ஒரு ஆசை இந்த பையன் வீட்ல இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல தான் இவங்க சொந்தக்கார முறையில ஒரு பொண்ணு இருக்குன்றத தெரிய வருது. இந்த பொண்ண போய் பார்க்குறாங்க. இந்த பையன் எடுத்தோனே பிடிக்கலன்னு தான் சொல்றான். ஆனா, போக போக இந்த பொண்ணா பேசுது. ஏன்னா, இவன் ஒரு நல்ல சம்பளத்தில இருக்கான்ற ஒரு காரணத்துக்காக இந்த பொண்ணு பயங்கரமா பேசுது. இன்னொன்னு பார்க்க ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கான், வெள்ளையா இருக்கான்ட்டு. இப்படியே போயிட்டுருக்க சிச்சுவேஷன்ல தான் இவனும் மனம் உருகி, இவன் ஓகே சொல்றான். சரி, நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. சரி, இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, 2 பேர் வீட்லயும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. பயங்கர கிராண்டா நடக்குது. ஏன்னா, மிக வசதியானவங்க 2 பேரும். இப்படி நடந்து முடியுது. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, நைட்டு நம்ம கணவர் ஒழுங்கான முறையில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல போல. ஏன்னா, நம்ம மனைவி ரொம்ப கஷ்டத்தில இருக்காங்க. அடுத்த நாளே ரொம்ப யோசிக்கிறாங்க. இவன் நம்ம நெனச்ச மாரி இல்ல. நம்ம எதேதோ நெனச்சோம். ஆனா, நம்ம நெனச்ச மாரி இவன் 1% கூட இல்ல. என்னடா இது! இப்படியா போய் நம்ம வாழ்க்கைய மாட்டிக்கிட்டோமேன்ட்டு ரொம்ப ஏக்கத்தில இருக்காங்க. சரி, இவன் கல்யாண டயர்ட்ல தான் இப்படி ஆயிட்டான் போல. நம்ம ஒரு 2 நாள் கேப் விட்டு நம்ம கணவர நம்ம அப்ரோச் பண்ணலான்னு இவங்க நெனைக்கிறாங்க. ஏன்னா, இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். அதே மாரி 2 நாள் ஆவுது. 2 நாளைக்கு அப்புறம் திரும்பி கேட்குறாங்க. கணவன்கிட்ட வெட்கத்த விட்டு கேட்குறாங்க. ஆனா, கணவன் என்ன சொல்றான்னா, "இல்ல, எனக்கு இதில சுத்தமான முறையில இன்ட்ரெஸ்ட் இல்ல. உனக்காக நான் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ற" மாரி சொல்றான். இப்படி சொல்லும்போது இந்த மனைவிக்கு தூக்கி வாரி போடுது. "ஐய்யய்யோ! இப்படியாப்பட்ட ஒரு பையன போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோமே!" அப்படின்ற ஒரு கவலை ஏற்படுது. அப்படிதான் கவலை ஏற்படும்போது வெளில பார்த்தா, திடீர்னு நம்ம பையனோட அம்மா, அப்பா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த பொண்ணுக்கு இன்னும் வெறியாவுது. செம்ம டென்ஷன் ஆகி, நம்மளால முடியாததெல்லாம் இவங்க அனுபவிக்கிறாங்களேன்ற ஒரு டென்ஷனு. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஏக்கம். என்னன்னா, நம்ம மாமனார் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரேன்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு. இவங்க இந்த பொண்ணு என்ன நினைக்குதுன்னா, சரி, இதுக்கு மேல இது வேலைக்கு ஆவாது. நம்ம யாராவது ஒருத்தவங்க போய் தேடி, நமக்கு ஏத்த மாரி வாழ்றதுக்கு ஒருத்தவன அமைச்சுக்கணும். கணவரா இவன் இருக்கட்டும். ஆனா, கணவர் வேலைய செய்றதுக்கு வேற ஒரு ஆள் வேணுன்றத யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க. சரி, இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அடுத்த நாள் நைட்டு யாருக்கும் தெரியாம வெளில ஏதாவது ஃபோன் பேசலாம்ன்னு பார்த்தா, அப்பயும் பார்த்தா, நம்ம மாமனார் தனிப்பட்ட முறையில அவருக்கு அவரே உதவி செஞ்சுட்டுருக்கிறாரு. இத பார்த்து அவங்களுக்கு சுத்தமா முடியல. இவங்களுக்கும் ஆசைகள் வர ஆரம்பிக்குது. சரி, ஆசைகள் வரும்போது போய் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த நாள் ஆவுது. அடுத்த நாளு கோஇன்சிடென்ட்டா காலையில கணவர் வேலைக்கு போயிடுறாரு. அதே மாதிரி மாமியாரும் ஒரு ஊருக்கு போறாங்க. இதுதான் நமக்கான சிச்சுவேஷன்னு. மருமக மாமியானார்கிட்ட போய் உட்கார்றாங்க. உட்காந்து, "மாமா, இந்த மாரி எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா, உங்க கணவர நான் நம்பி வந்தேன். ஆனா, உங்க கணவர் இத எதுவுமே சரியில்ல.
அவரு டெய்லி வந்து வேலைக்கு போறாரு, வராரு, வந்து தூங்கிடுறாரு. இதில வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்றாரு. உங்களலாம் பார்த்து தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இப்படி இருந்தா எப்படி மாமா வந்து குடும்பம் வந்து சந்தோஷமான நிலைமையில போவும்? எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து நான் இதுக்கு மேல வெளியாள் கிட்ட தான் இத போய் தேட போறேன் மாமான்ட்டு வெட்கத்த விட்டு இந்த பொண்ணு சொல்லுது. இன்னொரு விஷயமும் சொல்லுது, மாமா நான் இத போய் வெளில ஆள்ட்ட கேட்கணும். இல்லைன்னா இதற்கு வந்து நீங்களே எனக்கு உதவி பண்ணுங்க. வெளியில போனா உங்களுக்கும் வந்து மானம் தான் போவும். அதனால நான் உங்கள நம்பி வந்திருக்கேன். அதனால நீங்க எங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ, உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க வந்து நேத்து நைட் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதற்கு முன்னாடி நாள் நைட் வந்து அத்தையும் நீங்களும் என்ன பண்ணீங்கன்றத நான் பார்த்தேன். நான் பார்த்து ஏங்கி போய் தான் நான் உங்ககிட்ட இத கேட்குறேன் மாமா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் வந்து மருமக சொல்றான். சொல்லும்போது மாமனாருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கு. நம்ம மருமக வந்து இவ்வளோ வலிகள அனுபவிச்சுட்டு இருக்காளே! அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும்போது, ஆனா அவனுக்கு மாமனாருக்கு வந்து இது ரொம்ப தவறான ஒரு விஷயம்னு வந்து தோணுது. சரி தவறான விஷயமாக இருந்தாலும், நம்ம மருமக ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக மருமககிட்ட சொல்றாரு. எனக்கு ஒரு 2 நாள் டைம் குடும்மா, நான் யோசிச்சு சொல்றேன் அப்டின்ட்டு. அப்படி 2 நாளுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 2 நாள் வந்து டைம் கேட்கும்போது, இந்த பொண்ணு என்ன சொல்றா, இந்த விஷயம் எக்காரணத்துக்கு வந்து அத்தைக்கோ, எங்க கணவருக்கோ தெரியக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இது அப்டின்ற மாரி இவ சொல்றா. சொல்லும்போது அவரும் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நான் யார்ட்டயும் சொல்ல மாட்டேன்ம்மா. இது வந்து ப்ராமிஸ் அப்டின்ட்டு அவரும் ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறாரு. சரி ப்ராமிஸ் பண்ணி குடுத்த உடனே தான் 2 நாள் ஆவுது. 2 நாளைக்கே வந்து இந்த பொண்ணால பொறுக்க முடியாம அன்னைக்கு நைட்டும் வந்து மாமனார் வந்து ரொமான்ஸ் பண்றத பார்த்து ரொம்ப ஏக்கமாகி, அன்னைக்கு நைட்டு வந்து திரும்பி மெசேஜ் வந்து பண்றா மாமனாருக்கு. "மாமா இந்த மாரி என்னதான் பிளானு? நீங்க வந்து இப்படி இருக்கிறது வந்து எனக்கு சுத்தமா புடிக்கல." அப்படின்ற மாரி கேட்கும்போது, அடுத்த நாளே மாமனாரு, "சரி, இன்னைக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து ஊருக்கு போறா. இதற்காக தான் நான் வந்து காத்திருந்தேன். அதனால தான் நான் 2 நாள் டைம் சொன்னேன்ம்மா. இரும்மா ஒரு நிமிஷம்ன்ட்டு." ஊருக்கு போயிட்டாங்க. அதே நேரம் அம்மாவ வந்து நீ தான்டா பார்த்துக்கணுன்ட்டு, அவங்க பையனையும் அவரு அனுப்பிவிட்டாரு உஷாரா. உஷாரா அனுப்பிவிட்டு, "சரிம்மா, இப்போ வந்து நான் வந்து உனக்காக, உனக்கு என்ன வேணாலும் வந்து நீ செஞ்சுக்கம்மா. இதில ஒண்ணும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். எந்த விதமான குறைகளும் நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன செய்ய சொல்றியோ நான் செய்றேன். நான் என்ன சொல்றேன் செய்ய சொல்றேனோ நீ நீ செய்யுமான்னு" சொல்லி, இவங்க 2 பேரும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கும்போது தான் ஒரு இதுவும் ஆவுது. இந்த பொண்ணு வந்து சொல்லுது, "மாமா உங்கள மாரியான ஒரு ஆள நான் பார்த்ததே இல்ல" அப்படின்ட்டு. இவரு சொல்றாரு, "உன்ன மாரி நான் ஒரு ஆள பார்த்ததே இல்லம்மான்ட்டு." 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி குழந்தை உருவாகுது இவங்களுக்கு. குழந்தை உருவாகும்போது தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் உருவாகுது. குழந்தை பொறக்கும்போது மாமனாரோட முகமும் இல்ல, பையனோட முகமும் இல்ல. வேற ஒருத்தவங்க முகம் வருது. இதில தான் 2 பேருக்கும் சண்டை ஏற்படுது. மாமனார பொறுத்தளவுக்கு, மாமனார் வந்து "இன்னும் நம்மள மாரி தானே பொறக்கணும்" அப்படின்ற ஒரு இது இருக்கு. பையனுக்கு இது நம்மள மாரி தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா 2 பேரும் இல்லாத ஒண்ணு நடந்துக்குனா, அப்புறம் வேற ஏதோ நடுவுல நடந்திருக்குன்ற ஒரு சிச்சுவேஷன் 2 பேருக்கும் கிரியேட் ஆவுது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இருக்கு. இந்த கதை வந்து பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. இந்த கதையோட செகண்ட் பார்ட் வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா செகண்ட் பார்ட் நான் சொல்றேன். இது நடந்த ஒரு உண்மை சம்பவ கதை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. பாய். அடுத்ததா நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம்.